இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த சனிக்கிழமை காலையில் தேவ பிரசன்னத்தில் வருவது எத்தனை சந்தோஷம். அப்பாடா, ஒரு வாரம் வேலையெல்லாம் முடிச்சு இன்னைக்கு ஓய்வு எடுக்க போகிறோம் என்று சொல்லி வந்திருக்கிறீர்கள். இந்த நாளிலே நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, சந்தோஷமாக இருப்பீர்களாக, தைரியமாக இருப்பீர்களாக. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். என்ன அழகான வசனம். கொலோசிய சபைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் பவுல் மூலமாக கொடுக்கிற வார்த்தைகள் மிக விசேஷமானவைகள். 3ஆம் அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடித்த அதிகாரம். அந்த அதிகாரத்தில் சொன்னார், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுவதாக, இதற்கென்றே அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உடையவர்களாயிருங்கள் என்று 15ஆம் வசனத்தில் சொன்னார். இந்த 23ஆம் வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டா, நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை பெறுவீர்கள் என்று அறிந்து. அப்ப கர்த்தரை சேவிக்கும் பொழுது சுதந்திரமாகிய ஒரு பலன் நமக்கு உண்டு. இதை அறிந்து, அடுத்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். பேசினா கர்த்தருக்கென்றே பேசுங்க, சாப்பிட்டா கர்த்தருக்கென்றே சாப்பிடுங்க. எதை செய்தாலும் மனுஷருக்குன்னு செய்யாதுங்க, மனுஷரை பிரியப்படுத்துறதுக்குன்னு செய்யாதீங்க. நம்ம இப்படி செய்தா இவர் கோவிச்சுக்கிடுவாரு, அவங்க என்ன பண்ணிடுவாங்களோ அப்படி செய்யாதீங்க. இன்னைக்கு நான் பேசுற பேச்சினால கர்த்தருக்கு அது பிரியமா இருக்குமா? கர்த்தருக்கு என்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அப்போ செய்யும் போது தீர்மானிக்கணும், இதை நான் கர்த்தருக்காக செய்கிறேன். அப்ப அவருக்காக செய்யும் போது என்ன செய்வோம்? பயத்தோட செய்வோம், நடுக்கத்தோட செய்வோம், ஜாக்கிரதையா செய்வோம். ஏன்னு கேட்டா இது கர்த்தருக்காக செய்கிறோம். இந்த நாளில் நீங்கள் எதை செய்தாலும் மனுஷருக்குன்னு செய்யாதபடி கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அதாவது உங்க குடும்பத்துக்கு செய்யலாம், உங்க அப்பா அம்மாவுக்கு செய்யலாம், யாருக்கு ஒன்றும் செய்யலாம். அது செய்யும் போதே இதை நான் கர்த்தருக்கென்று செய்கிறேன் என்று சொல்லி அதை மனப்பூர்வமாய் செய்தீர்கள். ஆனால் உங்க மனசுலையும் மகிழ்ச்சி உண்டாகும், பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாகும், எல்லாத்துக்கும் மேல தேவனுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஸோ இன்றைக்கு எதை செய்தாலும், இந்த வார்த்தையை மறுபடியும் எழுதிக்கங்க, எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்ய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கிருபை தருவாராக. பரிசுத்தம் உள்ள பிதாவே, நாங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே செய்ய, மனப்பூர்வமாய் செய்ய எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசை. ஊழியம் செய்தாலும், வேதம் வாசித்தாலும், ஜெபித்தாலும், ஆவியின் கனிகளை உபயோகப்படுத்தினாலும், ஆவின் வரங்களை உபயோகப்படுத்தினாலும், போக்கிலே வரத்துல என்ன செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய எங்களுக்கு ஒத்தாசை. அப்படி செய்தபடியாலும் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எதை செய்தாலும் யாருக்காக செய்வோம்? கர்த்தருக்கென்று செய்வோம். ஓகே, காட் பிளஸ் யூ.